தற்போதைய அண்மை செய்தி. சிவகாசியில் பட்டாசு நிறுவன உரிமையாளர்களின் வீடுகளில் இரண்டாவது நாளாக வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. பட்டாசு நிறுவன உரிமையாளர்கள் வீடுகளில் இரண்டாவது நாளாக வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகாசியில் பட்டாசு நிறுவன உரிமையாளர்களின் வீடுகளில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சோனி, காளீஸ்வரி பட்டாசு நிறுவனங்களுக்கு சொந்தமான 10 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. சோனி, காளீஸ்வரி பட்டாசு நிறுவனங்களுக்கு சொந்தமான 10 இடங்களில் வருமான வரித்துறை சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் பாண்டியன் இணைப்பில் உள்ளார். அருண் பாண்டியன், தொடர்ந்து இரண்டாவது நாளாக பட்டாசு நிறுவன உரிமையாளர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த மேலும் விவரங்கள். கண்டிப்பாக. வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பிரபல பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் மற்றும் லாரி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்கள் வரி ஏய்ப்பு செய்து வருவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அவரது வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் பட்டாசு ஆலை உரிமையாளர்கள் வீடு மற்றும் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 50க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பட்டாசுகள் வெளியூர்களுக்கு லாரி மூலம் அனுப்பப்பட்டு வரும் நிலையில் முறையான பில் இல்லாமல் கணக்கில் காட்டாதவாறு பட்டாசுகளை வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்து வந்துள்ளதாகவும் புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் மேலும் நேற்று இரவில் பட்டாசு ஆலையின் உரிமையாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் பயன்படுத்தும் வங்கி கணக்கு ஆவணங்கள் தொடர்பான கோப்புகளையும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நேற்று இரவில் தொடர்ந்து வருமான வரித்துறை சோதனை நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை இரண்டாவது நாளாக சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் 5க்கும் மேற்பட்ட வாகனங்களில் 20க்கும் மேற்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பிற்காக துப்பாக்கி ஏந்திய போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அருண் பாண்டியன், தகவல்களுக்கு நன்றி.